நீங்க போட்டியிடுவதுதான் சரி அல்லது போட்டிக்கு தயாராவது கடின உழைப்பின் வழியாக இலக்கை அடைவதுதான் சரின்னா நீங்க ஏன் மேடம் ஒவ்வொரு முறையும் கொள்ளைப்புற வழியாவே நீங்க போய் அமைச்சராகிறீங்க? உங்களுக்கு அவமானமா இல்லையா? என்ன இளைஞர்கள் பூரா இன்ஸ்டாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? மோடிக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம நடுராத்திரில போய் இன்ஸ்டாவில் பேசிட்டு இருக்கலாம் அல்லது வெடிகாலம் பேசிட்டு இருக்கலாம். அவங்க களத்துல இருக்காங்க. நேத்து நான் என்ன கேட்கறேன், நீங்க எல்லாம் தான் சினிமா பார்க்க போயிட்டீங்கல்ல, தலைமைச் செயலகம் சும்மா தானே இருந்திருக்கும், சட்டமன்றம் சும்மா தானே, அதை விடுங்க, நாங்க அங்க வச்சு போராடுறோம். பத்தாத்துக்கு இன்னைக்கு வேற போயிருக்கிறாரு, இன்னைக்கு வேற போறாரு. ஜனநாயகம் வெற்றி பெறணும்னு சொல்லி மன்சோர் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் சரி நீங்க அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நீட் தேர்வு கைவிடப்பட வேண்டும் என்று மோடிக்கு வேண்டுதல் வைத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மன்சோர் சாப்பிடு. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தமுஎகசாவுடைய மாநில துணைத் தலைவர், எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பொதுவாகவே இளைஞர்களுக்கு தொடர்ந்து கடந்த 12 வருஷத்துல மோடி ஆட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. 12 வருஷத்துல 80க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்வுகள்ல முறைகேடு நடந்திருக்கு. தொழில் முறையாக நடக்கக்கூடிய தேர்வுகள்லயும் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு சரியான தலைவர் இல்லாம போனதுனாலதான் இவ்வளவு நாள் இளைஞர்கள் வெளியில போராடலன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தலைவருக்கு தேடிட்டு இருந்தாரா? அப்படிப்பட்ட ஒரு இளமையான தங்களுடைய அந்த எமோஷன்ஸை புரிஞ்சுக்க கூடிய ஒரு தலைவரா அபிஷேக் திப்கே இருக்காரு அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்கிறாங்களா? எது ஒரு மெல்டிங் பாயிண்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இயக்கமும் திடீரென்று உருவாகி வருவதில்லை. அதற்கான தேவையும் அதுக்கான களமும் ரொம்ப முன்னாடி இருந்தே தயாராகிட்டு இருக்கும். ஆனால் அது ஒரு இன்விசிபிளா இருக்கும். ஒரு தருணம் கிடைக்கிற போது அந்த விஷயம் மிக வெளிப்படையாக வெளியில வரும். நீங்க மோடி பதவியேற்கிறதுக்கு முன்பாக அவர் நாட்டு மக்களுக்கு பதவியேற்பதற்கு முன்பாகவே சுட்ட லட்சக்கணக்கான வடைகளில் ஒன்று, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லி. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பக்கோடா வைக்கிறது கூட வேலை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு தொடர்ச்சியாக தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், தங்களுடைய படிப்பு, உழைப்பு, தங்களுடைய தகுதி, திறமை, இது எல்லாவற்றுக்குமான ஒரு ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை தங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்பதை பற்றிய குமுறல் என்பது எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த அரசுகளால் தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் என்கிற ஒரு உணர்வு, அப்புறம் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வது என்பது மிக எளிமையான ஒரு தேவைதான், அது ஒரு உணர்வு தான். அதுவே இன்றைக்கு அவமானப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக இளைஞர்கள் மத்தியில இருந்த அந்த குமுறனுடைய ஒரு பாயிண்ட்ல தான் இது நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, வேலை இல்லாத இளைஞர்களை பற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உதிர்த்த அந்த பொன்மொழி, அவர்தான் இதுக்கு தொடங்கி வச்சவர்னு சொல்லலாம். அது அபிஷேக் இவரை பத்தி சொல்லக்கூடாது, அவர் தான் தொடங்கி வச்சவர். அவர் தான் வேலை இல்லாத இளைஞர்களை பற்றி அவர்கள் கரப்பான் பூச்சி போன்றவர்கள் என்று. உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இனவாதம் அல்லது இனப்படுகொலையை நோக்கி செல்லக்கூடிய சமூகங்கள்ல நாம் அவர்கள் என்று இந்த வெறுப்பு அரசியல் கட்டமைக்கிற சூழல்ல, வெறுப்பு அரசியலை யார் கட்டமைக்கிறாங்களோ அவங்க மற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை மனிதர்கள் அல்லாதவர்கள் என்று சித்தரிப்பதற்காக பல்வேறு இந்த மாதிரி அவங்கள இப்படியெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடிய இதெல்லாம் பாக்குறோம். இப்ப கரப்பான் பூச்சிகள், அவர்கள் வாழத்தகாதவர்கள், ஒட்டுண்ணிகள், மூட்டை பூச்சிகள், அவர்கள் நசுக்கி எறியப்படுவது, இப்படியெல்லாம் நீங்க வரலாற்றுல இனப்படுகொலை நடத்துவதற்கு முன்பாக வெறுப்பு அரசியல் இப்படியெல்லாம் பரப்பி இருக்கு. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த கரப்பான் பூச்சி என்கிற அந்த உருவகத்தை நான் அப்படிதான் பாக்குறேன். அவர் அவங்கள மனிதர்களாவே மதிக்கல. அப்போ இது எவ்வளவு பெரிய இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், ஜென்சி தலைமுறையினர், உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்கள் வாழும் நாடு என்று நாம் இந்தியாவும் சைனாவும் மாறி மாறி இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்தியா என்பது மக்கள் தொகையில் மிகுதியானவர்கள் இளைஞர்கள். அப்ப அந்த மிகுதியான இளைஞர்களை ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி கொஞ்சம் கூட சமூக பொறுப்புணர்வும், ஒரு சட்ட பரிபாலனம் செய்கிறோம், நீதி பரிபாலனம் செய்கிறோம் என்கிற குறைந்தபட்ச பொறுப்புணர்வும் இல்லாமல், ஒரு தகப்பனாக அவர் நினைத்திருந்தால் கூட தன் பிள்ளைகளை எப்படி கரப்பாம்பூச்சின்னு சொல்ல முடியும்? அல்லது ஒரு அந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கே இடம் கிடையாது. நீங்க பெரிய சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துறவர், நீங்க நீதி அப்படியே ஒருபால் கோடாமையோடு அப்படியே தராசை பிடிச்சு அப்படி துல்லியமா நீங்க
செய்யறவர்னு சொன்னா கூட எப்படி இந்த நாட்டினுடைய குழந்தைகளை, இளைஞர்களை, வருங்கால தலைமுறையை இந்த இந்த காலத்தில் தங்களால் ஆன அனைத்தையும் செய்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்களை எப்படி வந்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம். அப்ப நீங்க எல்லாம் மனுஷன், அப்ப இவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சின்னா இதுதான் அந்த நாம் அவர்கள் என்று சமூகத்தை பிளவுபடுத்துவது. வெறுப்பினுடைய உச்சத்தில் வந்து அவர் பேசியது. அப்ப அவர் பேசியதற்கு உடனடியாக ஒரு எதிர்வினையாகத்தான், நீ எனக்கு கரப்பாம்பூச்சின்னு சொன்னல, நான் கரப்பாம்பூச்சியாவே இருக்கிறேன், நீ மனுஷனா இருந்து என்னை சமாளிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கால் கொடுக்குறாரு. அவரை போன்றவே இது போன்ற ஒரு விஷயத்துல குமைச்சலோடு இருந்த இளைஞர்கள் அதற்கு உடனடியாக தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள். இது இது வந்து ஒரு நாளில் நடந்ததில்லை. இதற்கு முன்பாக நீங்கள் டிஒய்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் அல்லது எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள், ஏஐஒய்எஃப் இது போன்ற பல அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் எல்லாம் களத்திலே இதே கோரிக்கைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அது வந்து ஒரு அவர்கள் தங்களுடைய அமைப்பை திரட்டுவது, அந்த அமைப்பின் வழியாக அந்த அவர்களுடைய பலத்திற்கு ஏற்ற ஒரு எதிர்ப்புக்கு பதிவு செய்வது என்கிற அளவில் அவர்கள் இருந்தார்களே ஒழிய, அந்த அமைப்புகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய பரந்த வெகுஜன தளத்தை போய் சேர்வதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த நாடு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு நீதிபதியாக தன்னுடைய பொறுப்பை ஆற்றுவதற்கு தவறுகிறதற்காக நம்முடைய கண்டனத்தை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டின் இளைஞர்களையும் மாணவர்களையும் அணிதிரட்டுவதற்கு முன்வந்திருந்த இந்த கரப்பாம்பூசி ஜனதா கட்சியினுடைய நிறுவனர்கள் அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது ஒரு பொலிட்டிக்கல் சாயம் இல்லாம பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து முன்னெடுத்தது வந்து இந்த மூவ்மெண்ட் இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருந்தா. ஏன்னா இதுக்கு முன்னால கடந்த காலங்கள்ல இது மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது காங்கிரஸ் தூண்டி விட்டு போராடுறாங்க, இல்ல எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு போராடுறாங்க, இல்ல ஜார்ஜ் சோரோஸ் ஸ்பான்சர் பண்ணி போராடுறாங்க, பாகிஸ்தானுடைய ஊடுருவல் இருக்கு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த போராட்டங்களை மடைமாற்றக்கூடிய விஷயங்களை பிஜேபி தெளிவா செஞ்சது. இங்க இது பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு பெரும்பாலான இங்க போராடக்கூடியவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸை சேர்ந்தவர்கள். மோடியுடைய கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது அந்த மிடில் கிளாஸ் தான். இன்னைக்கு அந்த மிடில் கிளாஸை சேர்ந்த இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கணும்னா அவங்க தெருவுக்கு வராங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் தெருவுக்கு வராங்க. மோடிக்கு இவ்வளவு நாளா ஆதரவாக இருந்தக்கூடிய பிரபலங்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவா நின்னு பேசுறாங்க. சோ இது ஒரு பெரிய மூவ்மெண்டா மாறினதுக்கு இது நான் பொலிட்டிக்கலா ஆரம்பிச்சதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இல்ல, முதல்ல நான் இப்போ அரசியல் அற்றதுன்னு சொல்றதே எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய நாட்டுல, இவ்வளவு வளங்கள் உள்ள ஒரு நாட்டுல, இவ்வளவு பொது சொத்துக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல படித்த இளைஞர்கள் அல்லது படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய ஒரு உழைப்புக்கு தகுந்த ஒரு மரியாதை கிடைக்கவில்லை என்பது அது அரசியல் இல்லையா? வேலை கொடுப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு நம்பிக்கை வாங்கி முதல் தலைமுறை வாக்குகளை வாங்கி கொண்டு அந்த இளைஞர்களை பக்கோடா வைக்க சொல்லி சொல்றதுங்கிறது அரசியல் இல்லையா? இந்துக்களுக்கான ஒரு கட்சி என்று சொல்லிக்கொண்டு 152 தேர்வு முறைகேடுகள் வழியாக 7.5 கோடி இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்வு முறைகேடுகளால். அந்த 7.5 கோடி பேரில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தானே. அந்த இந்துக்களை வந்து இப்படி நோகடிச்சு அவங்களை அவமானப்படுத்தி, நீ படிச்சாலோ நீ உழைச்சாலோ நீ எவ்வளவு புத்திசாலித்தனமா சாமர்த்தியமா தேர்வு எழுதினாலோ உன்னால உன் இடத்தை அடைய முடியாது, நாங்க உன்னை தோக்கடிப்போம், உன்னை அவமானப்படுத்த வைப்போம், உன்னால வந்து தோல்வியினுடைய துயரத்தை தாழாமல் உன்னுடைய பிள்ளைகளை தற்கொலை செய்து கொள்ள வைப்போம் என்று நீங்கள் இந்துக்களை வந்து அவமதிக்கிறாங்கல்ல. இது அரசியல் இல்லையா? இதெல்லாமே அரசியல் தான். ரெண்டாவது, நீட்டில் முறைகேடு என்று பேசுகிறார்கள். நீட்டே முறைகேடு என்று முதலில் தமிழகம் தான் குரல் கொடுத்தது, அதனுடைய விஷயத்தை அம்பலப்படுத்தியது. நீட் என்பது ஒரு முறைகேடு. அது இந்த நாட்டில் ஒரு என்ன சொல்றது, மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற எளிய மக்களின் கனவுகளை வந்து அது காலி பண்றதுக்காக வந்திருக்கு. அது மருத்துவ படிப்பு என்பதை நீங்க வந்து கோச்சிங் சென்டர்கள் வழியாக குறுக்கு வழியில் அடைவதற்கான ஒரு திட்டத்தோடு அது வந்திருக்கிறது அப்படிங்கிறதே அரசியல் தானே. அது நீட்டில் முறைகேடு கிடையாது, நீட்டே முறைகேடு. நீட் கொண்டு வரப்பட்ட போது ஆட்சியாளர்கள் என்னவெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே, அது அமலான அந்த முதல் தேதியிலேயே அது எல்லாமே அம்பலப்பட்டு போய்விட்டது. ஆகவே நீங்க இது அரசியல் அப்படின்றதுதான் இதுக்குள்ள இருக்குது. அந்த அரசியலுக்கு எதிராகத்தான் இளைஞர்களும் மாணவர்களும் திரண்டிருக்கிறார்கள் என்று நான் பதிவு செய்ய விரும்பினேன். அதற்கு அடுத்தது, நாங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் குடிமக்கள் அடங்கி போக வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும்
என்று ஒரு மூர்க்கத்தனமான ஒடுக்குமுறை ஆட்சியாளராக மோடியும் அமித்ஷாவும் இந்த பாஜக அரசும் உருவெடுத்திருக்கிற ஒரு காலத்தில் அதற்கு எதிராக களத்துக்கு வருவது என்பதை விடவும் மிகப்பெரிய அரசியல் என்னன்னு நான் கேட்கிறேன். நீ சொல்றதுக்காக நான் பணிஞ்சு போக மாட்டேன், நீ மிரட்டுறதுக்காக நான் என்னுடைய உரிமையை கேட்காம இருக்க மாட்டேன், நீ என்ன என்ன சொல்றது, நீ என்ன லத்தி முனையில ஆணி வச்சு அடிச்சா கூட அந்த ஆணி படுற இளமெல்லாம் என் உடம்பு பொத்துக்கிட்டு ரத்தம் கொட்டினா கூட நான் தெருவுக்கு வருவேன், நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட அரசியல் வேற என்ன இருக்கு? நீ காலாவதியாகி போன கண்ணீர் போய் கொண்ட என் மேல வீசுற, என்னுடைய உடம்புல நிரந்தரமான ஊனத்தை உருவாக்குவதற்காக நீங்க பெல்லட் குண்டுகளை என் மேல பிரயோகிக்கிறீங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறீங்க. இதெல்லாம் அநேகமா நம்ம பாஜகவை அவங்க பாசிச தன்மையில் போறாங்க, அவங்க ஹிட்லர் நாஜிக்களோட அவங்க உறவு வச்சிருந்தாங்க, இன்னைக்கும் மானசீகமா அவங்கள வழிபடுறாங்க அப்படின்லாம் சொன்னோம்ல. இது எல்லாமே இந்த வழியில இப்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்க என்னென்ன கையாண்டாங்களோ அதை போலவே அவர்களுடைய ஏற்கனவே நான் இன்னொரு நேர்காணல கூட சொல்லியிருந்தேன், எப்படி சீருடை அல்லாத சொந்த அடியாள் படையை ஹிட்லரும் முசோலினி வைத்திருந்தார்களோ அதை போல சொந்த அடியாள் படையை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அவங்க சீருடையை அணிந்த காவலர்களையே அடியாள் படையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று. சீருடை அணிந்து கொண்டு அவர்களுடைய சொந்த தனியார் அடியாள் படையும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்க இதுல அரசியல் இருக்குது. இது இந்த ஒடுக்குமுறை அரசியலுக்கு எதிராக, இந்த உதாசீன அரசியலுக்கு எதிராக தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளும் அதிகாரத்தை நான் மக்களுக்கு எதிராக பயன்படுத்துவேன் என்று நினைக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் களத்திற்கு வந்திருப்பது என்பது உண்மையில் இதுவரை நாம் கண்டிருப்பதில் மிகப்பெரிய அரசியல். சுதந்திர இந்தியாவில் நீங்க சுதந்திர இந்தியாவில எமர்ஜென்சி காலத்துல மாணவர்கள் தெருவுக்கு வந்தாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டின் மாணவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். நாம அந்த போராட்டங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நமக்கு. ஆனா இப்ப நாம பாக்குறோம், சுதந்திர இந்தியா கண்டதிலேயே மிகப்பெரிய மாணவர் எழுச்சி என்பது சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பகத்சிங் போன்றவர்களாம் அவர்கள் அன்றைக்கு மாணவர்களுக்கு அறைகோல் விடுத்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சுதந்திர இந்தியா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மாணவர் எழுச்சி அணிதிரட்டல் நடந்திருக்கிறது. அப்ப இது உண்மையில இதுதான் அரசியல். நம்ம இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குது? அவங்க ஒரு கட்சி கொடியை பிடிக்கல என்பதற்காக, அல்லது அவர்கள் ஏதோ ஒரு கட்சி ஒரு தத்துவத்தின் தலைவரை அவருடைய படத்தை உயர்த்தி பிடிக்கிறவில்லை அல்லது பிடிக்கிறார்கள் என்பதற்காக இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் நம்ம பார்க்க தவற வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்க எல்லாருமே பொதுவா நடுத்தர வர்க்கம் நம்ம சொல்றோம். அந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய அதிகபட்ச கனவு என்பது என்ன? அவங்க ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க. எதுக்காக சம்பாதிக்கிறாங்க? ராத்திரி நம்முடைய பிள்ளைகளை ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு கொண்டு போகணும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை விட அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ அப்படிப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு நீட்டுக்கு தயாராகிறதுனா ஒரு குடும்பமே அதுக்காக தயாராகுதுன்னு பொருள். இன்னைக்கு அந்த மாணவன் மட்டும் படிச்சா போகாது, அந்த குடும்பத்தினுடைய பல்வேறு தேவைகளை அவர்கள் சுருக்கி கொண்டு ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு அந்த பையனை அனுப்புறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5-2 லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு நடுத்தர வர்க்கம் தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு பையனுடைய ஒரு வருட படிப்புக்கு கூடுதலாக, பள்ளிக்கூடத்துல படிக்கிறது வேற, கோச்சிங்காக படிக்கிறது வேற, அதுக்கு ஒரு 2 லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் +2 முடிச்ச உடனே அப்படியே நீட் எழுதி பசங்க போக முடியறது இல்லை. அவங்க 1 வருஷம் 2 வருஷம் வீட்டுல இருந்து இதுக்காக தனியாக பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது, கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 1.23 லட்சம் கோடி இதுக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு நீட்டுக்காக 1.23 லட்சம் கோடி செலவழிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம நாட்டோட கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு இணையானது அப்படின்னு சொல்றாரு இந்த தொகை. அப்படின்னா இவ்வளவு தொகையை தாங்கள் செலவழித்த பிறகும் தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம், தோற்கடிக்கப்படுகிறோம், முறைகேடு நடக்கிறது அப்படிங்கும் போது அவங்க மோடியாவது அமித்ஷாவாவது தங்களுடைய சொந்த வாழ்க்கை தங்களுடைய கண் முன்னாலேயே பறித்தெடுக்கப்படுகிற போது அவங்க இயல்பாகவே வரத்தானே செய்வாங்க. இல்ல ஒரு புழு மேல கல்லு விழுந்தா கூட அது ஐயோ இவ்வளவு பெரிய கல்லு விழுந்துச்சுன்னு செத்துறது இல்ல, நெண்டி நெளிஞ்சி தப்பிச்சு உயிர் வாழ முடியுமான்னு துடிக்குது இல்ல. ஆனா நம்ம மனுஷங்க தானே தோழாரு. அப்ப மனுஷங்க இயல்பாகவே ஒரு மூர்க்கத்தனமான அரசு இருக்கிறது என்று தெரிந்தாலும்
ஒடுக்குமுறை இருக்கிறது என்று தெரிந்தாலும் தாங்கள் அவமதிக்கப்படுகிறோம், தங்கள் வாழ்க்கை பறிபோகிறது என்று ஒரு நேரடியான சொந்த வாழ்வு அனுபவத்திலிருந்து உணர்ந்து கொள்கிற போது நிச்சயமா மக்கள் தெருவுக்கு வருவாங்க. வந்திருக்கிறாங்கன்றதான் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். மக்கள் அப்படியே எந்த சமூக பொறுப்புணர்ச்சியும் போர்க்குணமும் இல்லாமல் அப்படியே மங்குனிகளாக இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அததான் நம்ம இப்போ பாக்குறோம். அப்படி உரிமைக்காக தெருவுல வந்து போராடக்கூடிய மாணவர்கள் மீது ஒரு ஸ்டேட் வந்து போலீஸ் போர்ஸ வச்சு வன்முறையை கட்டவிழ்த்து விடுது. சுப்ரீம் கோர்ட்ல போறாங்க. இந்த வீடியோஸ கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா, இதே சூரியகாந்த் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்த அதே சூரியகாந்த, ஆமா. எனக்கு இதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல அப்படின்னு சொல்றத எப்படி எடுத்துக்கிறது? ஹிந்துல வந்த ஒரு செய்திய நேற்றுக்கு முந்தின நாள் பகிர்ந்திருந்தேன். சூரியகாந்த் மிஸ்ரா அவர் ஒரு தலைமை நீதிபதியாக அவர் இந்த காட்சியை பார்ப்பதற்கு தனக்கு அவகாசம் இல்லை, நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு வேற சொல்றாரு. நீங்க நேரம் இருந்தா கூட நாங்க விரும்பவில்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ உங்களுக்கு விரும்பவில்லைன்னா அப்ப உங்களுக்கு பிடிச்சமான நாங்க ஏதாவது ஒரு காட்சியை கொண்டு வந்து கொடுக்கணுமா? உங்களுக்கு என்ன அதுல என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க எங்க குழந்தைங்க அடிபட்டு இருக்காங்க, கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க, மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது. பெண் அங்க போராட்ட காலத்தில் இருந்த பெண்கள் அவர்கள் மீது பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கின்றன. பல்வேறு வகையான ஒரு மனிதத்தன்மையற்ற தாக்குதல்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த தாக்குதல்கள் பத்தி ஒரு சமூக பொறுப்புள்ள நான் அந்த அடைமொழி எல்லாம் அந்த முன்னிட்டு எல்லாம் சொல்லாம நீங்க வெறுமனே ஒரு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு நீதிபதி என்கிற முறையில் கூட நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க அதை அட்மிட் பண்ணிருக்கணும்ல அந்த பெட்டிஷனை. ஆனா நீங்க அட்மிட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய வார்த்தைகள் அப்படின்னா என்ன, நீங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படி எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அப்ப நீங்க யாருக்கான நீதிபதி? நீங்க எல்லோருக்குமான நீதிபதி இல்லையா? உச்ச நீதிமன்றம் எல்லாருக்குமானதா இல்ல வேற யாராவது பிரைவேட்டா இருக்குதா? நான் கோர்ட் அநேகமா தனியார் மயப்படணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க யாருக்கான நீதிபதியாக இருக்கிறீர்கள்? இந்த உச்ச நீதிமன்றம் யாருக்கான நீதிமன்றமாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆனா இதே உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரிசாவில இருந்து ஒரு வழக்கு வருது அவர்கிட்ட. 16ஆம் தேதி அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது அவருடைய அமர்வுல. 15ஆம் தேதி ஒரிசாவில் எடுக்கப்பட்ட ஒரு அனிமேஷன் படம், மகாராஜா ஜெகநாத்னு நினைக்கிறேன் அந்த படம். மகாராஜா ஜெகநாத் என்கிற ஒரு அனிமேஷன் படம். அந்த அனிமேஷன் படம் அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று 15ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இணையதளத்துல பதிவேற்றப்படுது அந்த தடை உத்தரவு. அந்த பட நிறுவனம் உடனடியாக 16ஆம் தேதி காலை உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறது. அணுகி அவர்கள் முறையீடு செய்கிறார்கள். இன்றைக்கே அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று இதே தலைமை நீதிபதி அமர்வுக்கு வருகிறது. மதியமா 2 மணிக்கு இதை விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க கோர்றாங்க. உச்சநீதிமன்றம் அவங்க அளவுக்கே பதட்டப்பட்டுச்சான்னு என்னன்னு தெரியல. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு விசாரிக்க முடியாது, ஆனால் நாளை காலை முதல் வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரிக்கிறோம் என்று 16ஆம் தேதி ஒரு படத்தை பற்றி, ஒரு படத்துக்கு விதித்த தடையை பற்றி அந்த படம் அதுல இது முறையீடு என்னன்னு சொன்னா, இந்த படம் ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டிருப்பதற்கு மாறாக இருக்கிறது, ஆகவே தடை என்று கேட்டிருக்கிறார்கள். அதான் அங்க லோக்கல் கோர்ட் ஒரிசா ஹைகோர்ட் தடை விதிச்சிருச்சு. அதுக்கு ஸ்கந்த புராணத்தின்படி அந்த படம் இல்லை என்று அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு தடை விதித்திருக்கிறது. இதற்காக அந்த படக்கம்பெனி மேல்முறையீட்டுக்கு இங்க வருகிறார்கள். அப்படி மேல்முறையீட்டுக்கு வரும்போது நீ 16ஆம் தேதி பெட்டிஷனை 17ஆம் தேதி காலையில முதல் வழக்காக நாங்கள் விசாரித்து சொல்கிறோம். இப்ப முதல் வழக்காக விசாரிக்கிறதுனா ஒண்ணு நீங்க அந்த படத்தை பார்க்கணும், பிறகு அது ஸ்கந்த புராணத்தின்படி இருக்குதா இல்லையான்னு நீங்க பாப்பீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா எங்க குழந்தைகள் காவல்துறையால், RAF ஆல் அல்லது சீருடை அணிந்தும் அணியாது இருக்கக்கூடிய RSS அடியாள் படையால் தாக்கப்பட்ட காட்சிகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் எங்களுக்கான நீதிபதியா அல்லது நீங்கள் வேறு யாருக்கான நீதிபதியா என்கிற கேள்வியை இன்றைக்கு போராட்ட களத்திலே இருப்பவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த கேள்வி மிக நியாயமானது என்று நான் கருதுகிறேன். இந்த போராட்டத்தை எப்படியாவது டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு தீவிரமா பாஜக முயற்சி பண்ணுது அப்படிங்கறத பாக்குறோம். அதனுடைய விளைவுதான் ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, என்னதான் பேப்பர் லீக்கா இருந்தாலும் எவ்வளவு மாணவர்கள் பாருங்க கஷ்டப்பட்டு படிச்சு திரும்ப சாதிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சதுன்னு பேசுறாங்க. தர்மேந்திர பிரதான் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தியோட கடுமையான ஒரு விவாதத்துல ஈடுபடுறாரு. அப்ப கூட அவர் தன்னுடைய தவற இல்ல ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ண
இதுக்கு எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக எதற்குமே வாயை திறக்காத விஸ்வகுரு நள்ளிரவில் ஒரு இன்ஸ்டாகிராம்ல நேத்து நைட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. திரும்ப இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜென்சியோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்றாரு. இதற்கு கீழ பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே, மோடிய விமர்சித்து நெறைய பேர் பதிவு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு காலையில அதே சங்க கூட்டம் ஒரு செய்திய வைரல் பண்றாங்க. பிரதமர் நரேந்திர மோடி இன்ஸ்டாகிராம்ல முதல் பேசினதுக்கு 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு அது ஒரு பெரிய சாதனையா சொல்லிட்டு இருக்காங்க. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஓவர் நைட்ல அவருக்கு அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கிறது தோழர்? இல்ல இந்த போட்டியை பற்றி இவ்வளவு புகழ்ந்து பேசக்கூடிய நிர்மலா சீதாராமன் இதுவரைக்கும் ஒரு வார்டு மெம்பரு கூட போட்டி போடாம இருக்கிறாங்கிறத அவங்க எப்படி அவங்க சொந்த விஷயத்துல இருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க போட்டியிடுவதுதான் சரி அல்லது போட்டிக்கு தயாராவது கடின உழைப்பின் வழியாக இலக்கை அடைவதுதான் சரின்னா நீங்க ஏன் மேடம் ஒவ்வொரு முறையும் கொல்லைப்புற வழியாவே நீங்க போய் அமைச்சராகிறீங்க? உங்களுக்கு அவமானமா இல்லையா? போட்டி போடணுங்கிற அட்வைஸ் உங்களுக்கு பொருந்தாதா? போட்டி போட்டா உங்களால வெற்றி பெற முடியாதுன்னு முடிவை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தொடர்ந்து கொல்லைப்புறத்து வழியாவே இதை அணுகிறீங்களான்னு நம்ம கேட்கலாம்ல அவங்கள. ஆமா, நிர்மலா சீதாராமன் நிச்சயமா ஜென்சி குழந்தைங்க நிச்சயமா யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு எந்த ஒரு மனத்தடையும் இல்லாமல் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறார்கள். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஆதரவா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நம்ம பேசுறதுல சில தவறுகள் இருந்தால் நம்மையும் கூட விடாம வச்சு செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்து. அவங்க நிர்மலா சீதாராமன் கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பதில்? ஒண்ணு. இரண்டாவது, இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு அல்லது இதன் மீது களங்கம் கற்பிப்பதற்கு பல்வேறு வகையான பிரச்சாரத்தை அவர்கள் கட்டவிழ்த்து இருக்கிறார்கள். வெளிநாட்டு சதி என்கிறார்கள். இதில் பின்னால் அரசியல் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்குது, அது இல்ல கிடையாது. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. அந்த அரசியல் என்பது பாதிக்கப்பட்டவர்களின் அரசியல், பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான அரசியல், தாங்கள் ஏமாற்றப்பட்டதற்கும் மோசடி செய்யப்பட்டதற்கும் எதிரான அரசியல். அது அரசியல் தான். ஆனா இவங்க அதை எப்படி கொண்டு வராங்கன்னா மோடிக்கு எதிரான அரசியல்னு. இது மோடிக்கு பிஜேபி ஆட்சியினுடைய தவறான கொள்கைக்கு எதிரான ஒரு அரசியல், அதற்கான போராட்டம். அதுக்கு பின்னாடி யாருடைய இங்க தமிழ்நாட்டு அமைச்சர் கூட ஒருத்தர் திருவாய் மலர்ந்திருக்கிறார். தூண்டுதலால் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதுக்கு இவர் சண்முகம் சரியாக தான் பதில் சொல்லிருக்காரு. ஆமால் தூண்டி விடுவதுதான் எங்களுடைய வேலைன்னு பதில் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு பல்வேறு விதமான தவறான கருத்துக்களை போராட்ட குழுவின் மீதும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் மீதும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு நிதி உதவிகள் இந்த போராட்டம் நடக்கிறது என்று பேசுகிறார்கள். தொடர் எம்ஏ பேபி அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் ஒரு சீனாவினுடைய ஒரு வழக்கமான அந்த தூதரகத்தை அவங்க சில அரசு பிரதிநிதிகளை சந்திப்பது என்பது ஒரு கட்சின்ற முறையில போய் சந்திச்சுட்டு அதை முடிச்சுட்டு அங்கிருந்து நேரா இங்க கரப்பான்பூச்சி போராட்டத்துக்கு வராது. இந்த ரிபப்ளிக் டிவி என்ன பண்றான்னா அவர்கிட்ட, நீங்க சீன தலைவர்களை சந்தித்து விட்டு உடனே சிஜேபிக்கு போறீங்க, இதை பத்தி நாடு அறிய விரும்புகிறதுன்னு அவர்கிட்ட கேட்கிறான். இதை விட ஒரு கேவலமா ஏதாவது நாடா இருக்க முடியுமா? அது இப்ப நான் பானிபூரி போய் சாப்பிட்டுட்டு நான் வந்தேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் கற்றுப்பீங்களா நீங்க? அல்லது நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அல்லது நான் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போனா இந்த 2 இடத்துக்கு என்ன தொடர்புன்னு நீங்க பேசுவீங்களா? அவர் போய் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் ஒரு என்ன சொல்றது, ஒரு நட்பு நிமித்தமாக போய் சீன அங்க வந்திருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து விட்டு அதை முடித்த கையோடு இங்க போராட்ட களத்திற்கு வருகிறார். 2க்கும் என்ன தொடர்பு? ஆனா அந்த மாதிரி கோடி மீடியாக்கள் அப்படியெல்லாம் செய்தி இது பண்றாங்க. அதே போலவே களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மன உறுதியை, அவருடைய போர்க்குணத்தை மழுங்கடிக்கக்கூடிய வகையில சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அதையெல்லாம் மாணவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நாட்டினுடைய ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு தெரு முச்சந்தியும் ஜந்தர் மந்தராக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்ல அந்த காரணத்தினால இன்னைக்கு மோடி என்ன செய்யறாருன்னா, அவர் இன்னைக்கு இன்ஸ்டாவில போய் சொன்னா இளைஞர்கள் பூரா இன்ஸ்டாவில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? மோடிக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம நடுராத்திரில போய் இன்ஸ்டாவில பேசிட்டு இருக்கலாம் அல்லது வெடிகாலம் பேசிட்டு இருக்கலாம். அவங்க களத்துல இருக்காங்க. நீங்க களத்துல போய் பேசுங்களேன். உங்களுக்கு உங்ககிட்டமா அவ்வளவு பெரிய படை இருக்கிறது. நீங்க அப்படியே நினைச்சா எங்க வேணாலும் போவீங்க. நீங்க ரோட்டோரத்து கடையில டீ குடிப்பீங்க. முடிஞ்சா நீங்களே டீ வித்ததா சொல்லுவீங்க. நீங்க போய் அது இப்போ சமோசா வாங்கி சாப்பிட்றதெல்லாம் நீங்க பெரிய சீன் போடுறதுல வல்லவர் தானே. நேரடியா போக வேண்டியது தானே. மாணவர்கள்ட்ட போய் பேசுங்க. மாணவர்கள் என்ன அவங்க பிரதமர் பதவியை கேட்டாங்க? இல்லையே.
152 தேர்வு முறைகேடுகள் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பான முறையில ஒரு தேர்தலை, நம்பகத்தன்மையோடு ஒரு தேர்தலை நடத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு என்டிஏ இருக்கிறது. அந்த என்டிஏவை கலைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த என்டிஏவுக்கு வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப் கூட பெரிய அளவுல கிடையாது. எல்லாமே அவுட் சோர்சிங் செய்யப்படுகிறது. இது எல்லாம் பாருங்க, இதுல வந்து மோடியினுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்றது நாட்டுக்கு அப்படி ஒன்றும் முக்கியமான தேவையில்லை. அங்க களத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இவருடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க, கம்மியா இருக்குதுன்னா போராடுறாங்க. மோடி இன்ஸ்டாவுக்கு வரணும்னு போராடுறாங்களா, இல்ல இன்ஸ்டாவில் அவருடைய ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை கூடணும்ன்றதுக்காக போராடுறாங்களா? என்ன இது வந்து ஒரு ஒரு அறிவீனமான ஒரு ஆர்குமெண்ட் இது. இதுக்காக அந்த மாணவர்கள் போராடல. அதனால உங்களுடைய இந்த மாதிரியான டாம்பிகம், பெருமை, வெத்து இதெல்லாம் வந்து இங்க யாருக்கும் தேவைப்படல. இவங்க என்னமோ பெரிய எல்லாத்தையும் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சு, இல்ல ஹார்வர்ட்ல படிச்சு, உலகத்தினுடைய எல்லா இது வரைக்கும் அடைஞ்சிருக்கக்கூடிய அறிவை பூரா ஒரே நாள்ல வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து தேர்தலில் போட்டி போட்டு அப்படியே ஜெயிச்சு வந்து இவங்க எல்லாத்த பத்தி இவங்க வந்து கரைகண்ட அறிவோடு இருக்கிற மாதிரியும், இவங்க கொண்டு வர திட்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஏதோ வந்து எப்பயுமே தப்பான ஒரு கண்ணோட்டம் அல்லது சரியான புரிதல். இன்னைக்கு தமிழிசை பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட் தேர்வு இல்லாம எப்படி ஒரு தரமான மருத்துவரை உருவாக்க முடியும்? அப்ப நீட் தேர்வு எழுதாம மருத்துவரான தமிழிசை என்ன தரமற்றவரா? அவர் எதுக்கு டாக்டர்னு போட்டுக்கிறாரு? டாக்டர்னு போட்டு மேல ஒரு கோடு வேணா போடுங்க. கிட்டத்தட்ட முறையா படிக்காதவங்க. கிட்டத்தட்ட பாஜக எடுக்கக்கூடிய அதே நிலைப்பாடை தான் இன்னைக்கு வந்து தாவேகா தமிழ்நாட்டுல எடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் தோழர். அவங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷனை மூடினானா இவங்க மெரினாவை மூடுறாங்க. ஒரு பக்கம் நாங்க போராட அனுமதிக்கிறோம், ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை வந்து நாங்க ஆதரிக்கிறோம், மாணவர்களோட கோரிக்கை ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் போலீஸை விட்டு மாணவர்களை கைது செய்யறாங்க, அவங்கள பேச விட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு நடிகை அவர்கள் போராட்டம் செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு, நான் விஜயோட ஃபேனு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன், இங்க ஒரு அஜெண்டாவோட நடக்குது அப்படின்னு எல்லாம் பேச போய் அந்த நடிகை அங்கிருந்து விரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அந்தம்மா வெளியில வந்து ஜனநாயகம் செத்து போச்சு, இது வந்து போராட்டத்துடைய நோக்கத்தை வந்து மடைமாற்றுறாங்க அப்படின்லாம் வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க இந்த நிலைப்பாடு? அதாவது பாரதிய ஜனதா கட்சி அது என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குதோ அதை எல்லாமே அப்படியே அடியொற்றாம வந்து பெறலாம செய்யக்கூடிய ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் தாவேகா ஆட்சி இருக்கிறது என்பதை பலர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு கவனமாக இந்த எச்சரிக்கையை தமிழ் சமூகத்தின் முன்னால் வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க பாரதிய ஜனதா கட்சி எப்படியாக பல்வேறு மாநிலங்களில் தனக்கு செயற்கையான பெரும்பான்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறதோ, இப்போது கூட நாடாளுமன்றத்தில் அந்த 2/3 பங்கு பெரும்பான்மை பெற்றால் ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்துத்துவ நிகழ்ச்சிகளை செயல்படுத்துவதற்கான சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்களோ, அதே உத்தியைத்தான் தாவேகாவும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க ஆட்சி அமைப்பதற்கு முன்பே தொடங்கிய குதிரை பேரத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்க வந்து அமமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர் வந்து கடத்தப்பட்டதாக புகார் வருது, அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு வருது. ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ இப்ப எந்த கட்சியில் இருக்கிறார்? ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சிக்கும் போனது, ஆதரவு கேட்டது, வந்தது, இதெல்லாம் போக நீங்க அதிமுகவை உடைத்து இன்னைக்கு அதிலிருந்து பலரை வந்து இவங்களுக்கு ஆதரவாக 25 பேரை வாக்களிக்க வச்சது, பிறகு அதுல கொஞ்சம் பேரை நேரடியாவே பதவி விலக செய்து தங்களுடைய கட்சியில் வந்து சேர்த்து கொண்டிருப்பது. இப்போ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது பாஜகவுடைய ஒரு போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி அணுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க, இப்போ வந்து ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், நீத்து பத்தி அவர்கிட்ட கேட்கிறாங்க, போக்குவரத்துறை அமைச்சர். அவர் சொல்றாரு, நம்ம இதெல்லாம் எப்படி கடந்து போறதுன்னு இங்க மக்கள் யோசிக்கணும். அவர் சொல்றாரு, சார் இங்கேயே 1008 பிரச்சனை, இதை பாருங்கன்றார். அவருக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் சேர்த்துத்தான் நீட் இருக்குதுங்கிறதும், நீட்டு பிரச்சனை நமக்கும் சொந்த பிரச்சனை என்பதும் கூட அவருக்கு வந்து அந்த தெளிவு கூட இல்லை. அப்படி ஒரு அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, தூண்டுதல்னால் போராடுகிறார்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாலை என்பது போராட்ட களம் அல்லன்றாரு. அப்புறம் சாலைங்கிறது என்ன, வெறுமனே வந்து சக்கரம் உள்ள வண்டிகள் போயிட்டு வர்றதுக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க?
இல்ல மக்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடத்த கொடுங்க. நேத்து நான் என்ன கேட்கறேன், நீங்க எல்லாம் தான் சினிமா பார்க்க போயிட்டீங்கல்ல, தலைமைச் செயலகம் சும்மா தானே இருந்திருக்கும், சட்டமன்றம் சும்மா தானே, அதை விடுங்க, நாங்க அங்க வச்சு போராடுறோம். 2 நாளா முதலமைச்சர் வரலையா தலைமைச் செயலகத்துக்கு? பத்தாத்துக்கு இன்னைக்கு வேற போயிருக்கிறாரு, இன்னைக்கு வேற போறாரு. அப்ப அந்த இடமெல்லாம் காலியா தானே இருக்குது, கொடுங்க, மாணவர்கள்ட்ட கொடுங்க. நாங்க ஏன் போய் பால நிலத்துல போய் உட்காந்துட்டு இருக்கணும்? சாலை போராட்ட இடமா இல்லையாங்கிறத அந்த போராட்டம் முடிவு பண்ணுங்க. அன்னைக்கு நான் தெருவோரத்துல போகும்போதுதான் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நான் அங்கதான் நின்று போராடுவேன். நான் வீட்டுக்கு போய் சாவாசம் யோசிச்சு வந்து போராடிட்டு இருப்பேனா? யாருடைய தூண்டுதல் வேணும்? மாணவர்கள் தாங்கள் அவமதிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். தங்களுடைய கண்ணியமான முயற்சிகள் அவமதிக்கப்படுவதாக உணர்கிறார்கள். அவங்க கோபம் வருது, போராடுறாங்க. இதுக்கு யார் தூண்டுதல் வேணும்? நான் என்ன கேட்கிறேன், அமைச்சர்களுக்கு வேணா வேற யாராவது தூண்டி விட்டாதான் ஏதாவது பேச தோணும். ஆனா சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அவங்களுக்கு அவங்க உடம்புல இருக்கிற சுரணையே போதுமானது. அவங்களுக்கு இரவல் சுரணை தேவையில்லை. அவங்க சொந்தமா வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. கோபம், அறச்சீற்றம், சொரணை, சூடு, வெக்கம், மானம், இதெல்லாம் அவங்ககிட்ட மக்கள்கிட்ட இயல்பா இருக்குது. மாணவர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட கூடுதலா இருக்குது. அவங்க போராடுறாங்க. அதுக்கு ஏன் நீங்க உள்நோக்கம் கற்பிப்பீங்க? சபாநாயகர்கிட்ட கேட்கறாங்க, ஒரு இடத்துல, பொது இடத்துல கேட்கறாங்க, நீட் போராட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் இப்போது வந்திருப்பது வேறு பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம். ஆகவே இங்க அது சம்பந்தமான கேள்வியை மட்டும் கேட்கிறோம். சும்மா எல்லா இடத்துலயும் எல்லா கேள்வியும் கேட்காதீங்க. எப்படி? ஆனா சட்டமன்றத்துல மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதனாலதான் அந்த இப்போ அந்த புத்துணர்ச்சி இல்லாத மூளைக்காரங்கெல்லாம் சேர்ந்து படம் பார்க்கறதுக்காக புரிஞ்சுக்கிறதா நம்ம அப்படியே இருந்தாலையும் அது மூளை இருக்கிறவங்களுக்கு தானே புத்துணர்ச்சி வர முடியும். இதெல்லாம் ஒரு சபாநாயகர் பேச வேண்டிய பேச்சா? அவர் இன்னும் பொறுப்புடன் தான் வைக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்புக்கு ஏற்ற போல பேசணும். அவர் மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய கோபதாபங்களை, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு அவர் பேசணும். அவர் அவருடைய தலைவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு ரசிகரை போல தன்னை கீழிறக்கம் செய்து கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே அவர் தகுதி குறைத்து கொள்கிறார். இதுதான் இல்ல, அதுதான் அவங்க லெவல்னா நம்ம ஒன்றும் பேச முடியாது. நீங்க அமைச்சர்கள் பேசுறது பூராமே இந்த லெவல்ல இருக்குதுன்னு சொல்றேன். ஒரு அமைச்சர் பேசுறாரு, இதை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதில்லைன்னு. திமுக தனிப்பட்ட முறையிலாகவும் அரசு ரீதியாகவும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். நீட்டை எவ்வாறு ஒழிப்பது, ஒழிக்க முடியாத பட்சத்தில் நீட் விலக்கை எப்படி பெறுவது என்கிற ஒரு கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏ.கே. ராஜன் தலைமையில ஒரு குழுவை போட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில அவங்க சட்டப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. அவர் நிர்மல்குமார் சொல்றாரு, இதை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு அருகதில்லை. சரி, திமுகவுக்கு அருகதில்லைப்பா, தாவேகாவுக்கு அருகது இருக்குதுன்னா நீங்க பேச வேண்டியதானே? ஜனநாயகன் வெற்றி பெற வேண்டும் என்று மண்சோடு சாப்பிடக்கூடிய உங்களுடைய ஜென்சி தலைமை, உங்ககிட்ட இருக்கிற ஜென்சி, எல்லா ஜென்சியும் அவங்க கிட்ட இல்லங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரியலான ஜென்சிஸ் அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த, அவங்களுடைய சுயமரியாதை சார்ந்த, அவங்க வாழ்க்கையில் நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக களத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தெருக்கள் தோறும் களத்தில் இருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதும் காத்திருப்பு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். போலீஸ்காரர்களுடைய முற்றுகைக்கு இடையில் அவர்கள் தங்களுடைய குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஜென்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜனநாயகன் வெற்றி பெறணும்னு சொல்லி மன்சோர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சரி, நீங்க அதுக்குத்தான் பழக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நீட் தேர்வு கைவிடப்பட வேண்டும் என்று மோடிக்கு வேண்டுதல் வைத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மன்சோர் சாப்பிடு. உங்க படம் தான் ஜெயிச்சிருச்சு இல்லைங்க. முதலமைச்சர் 2 முறை போய் பாக்குறாரு, சபாநாயகர் அதுக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு, அமைச்சர்கள் பூரா போய் மாஞ்சி மாஞ்சி அழுகுறாங்க. அவங்க அழுகுற கண்ணீர் எல்லாம் பெருக்கெடுத்து வந்தாக்கல காவிரியில முப்போக விளையும் போல அவ்வளவு அழுகுறாங்க. அவங்க டெல்டாவுக்கு தேவையான தண்ணி தான் வாங்க முடியல காவிரியில. இவங்க கண்ணீரையாவது வச்சு பண்ணையம் பண்ணா கூட முப்போகம் விளையும், அவ்வளவு அழுவாச்சு அழுகுறாங்க. அப்படியே சேர்ந்து அழுவுங்களேன். இன்னைக்கு ஒரு தேதி அறிவிச்சு நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி அமைச்சர்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள். ஒரு போராட்டம் நடத்துங்க. அதானே இன்னைக்கு தேவையா இருக்கிறது. அப்போ நீங்க தமிழ்நாட்டுல நீட்டுக்கு நாங்கள் எதிர்ப்பு என்பது அரசின் நிலைப்பாடு, தாவேக நிலைப்பாடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீட்டை எதிர்த்து நீட்டை ஒழிப்பதற்காக போராடக்கூடிய மாணவர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகளை காவல்துறை வைத்து ஒடுக்குகிறார்கள். டெல்லியில் இருக்கிற போலீஸ் பெயரட்டை இல்லாமல்
எப்படி வந்தார்களோ அதை போலவே தமிழ்நாடு போலீஸும் பெயரட்டை இல்லாமல் வருகிறது. அதே டெய்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதே டெல்லி டெய்லர் தான் தமிழ்நாடு போலீஸுக்கும் டெய்லரா இருக்காங்க. தாவேக அரசு 2 பேருக்கும் வேறு வேறு டெய்லர் தேவையில்லை என்று இன்னைக்கு போற போக்க பார்த்தா ஒரே இத ஆளுக்கு ஒரு கை சட்டையை மாட்டிக்குவாங்க போல தெரியும். ஒரு கை மோடியும் இரு கையை இன்னொரு இவரும் போட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் மக்களை ஒடுக்குவதில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் என்று காட்டுகிறார். இது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க ஜனநாயகம்னு படத்துக்கு வேணா பேர் வைக்கிறீங்க. ஆனா நடைமுறையில அந்த ஜனநாயகத்தை குடிமக்களுக்கு துளி கூட காட்ட முடியாத அளவுக்கு நீங்க காவல்துறையை வைத்து ஏவுகிறீர்கள். என்ன அர்த்தம்? நேற்றைக்கு விழுப்புரத்துல போராட்டத்துக்காக கூடுகிறார்கள். காவல்துறையினர் அங்கு போராட்டத்திற்காக வந்தவர்களை வேனில் ஏற்றி எங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வேற எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அங்கே சென்ற மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர் எங்க கட்சி தோழர்களை எங்க கொண்டு போனியோ அங்கிருந்து கூட்டு இங்க போராட்ட களத்துக்கு நீ இறக்கி விடு, அது வரைக்கும் நாங்க சாலை மறியல் பண்ணுவோம்னு சாலை மறியல் பண்றாரு. அவருடைய 2 எம்எல்ஏ தயவுல தான் நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு கொல்லைப்புற வழியாக நீங்க பெரும்பான்மையை நீங்கள் அபகரிச்சு வச்சிருந்தா கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒண்ணு. இது தயவுல தான் என்ன இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் ஒரு பெரிய முடிவு எல்லாம் எடுக்க மாட்டார்கள். பெரிய விஷயங்கள் எடுக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசினுடைய போலீஸை வைத்து மக்களை ஒடுக்கக்கூடிய விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் டெல்லி ஒன்றிய அரசும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கையாளுகிறார்கள். அது ஜனநாயக விரோதமானது, ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைக்கக்கூடியது, எதிர்கால தலைமுறையை பற்றிய இழிவான பார்வையிலிருந்து வரக்கூடியது. இதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும். அப்படி கைவிடுவது என்பதுதான் உங்களை நம்பி இருக்கக்கூடியதாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும். இல்லை என்றால் அது துரோகம் என்று வரலாறு குறித்துக் கொள்ளும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். நன்றி தோழர். நன்றி தோழர்.